சீயோன் விசுவாச தேவாலயம் வழங்கும் ஜீவ குரல். போதகர் விக்டர் ஞானராஜ் பல்லாண்டுகள் பீபா வானொலி மூலம் தேவ செய்தியினை வழங்கியுள்ளார். தற்சமயம் தென்னிந்தியாவின் திருச்சி பட்டணத்தில் உள்ள சீயோன் விசுவாச தேவாலயத்தின் போதகராய் இருக்கிறார். அந்த ஆலயத்தின் ஆராதனையில் வழங்கிய அனலுள்ள கருத்தாளம் நிறைந்த செய்தியின் மூலம் ஆசீர்வாதம் பெறுங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் பேர் அருணா, என் கணவர் பேர் ரிச்சர்டு. எங்களுக்கு 5 வருஷமாக குழந்தை எல்லாம் வந்தது. பாஸ்டர்கிட்ட வந்து ஜெபம் பண்ணோம். அப்போ உனக்கு சங்கீதம் 113:9 படி உனக்கு ஒரு குழந்தைய கொடுப்பாரு, நான் அதுக்கு பேர் வைப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி செப்டம்பர் மாதம் எனக்கு ஒரு ஆண் குழந்தைய கர்த்தர் கொடுத்தேன். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஜெபித்த பாஸ்டருக்கும் மற்றும் சபை மக்களுக்கும் நான் நன்றி செலுத்தி ஸ்தோத்திரம். I bless the child. கர்த்தாவே, நாங்கள் ஞானஸ்நானம் கொடுக்கிறதில்லை. இயேசுவின் நாமத்தில் மகனை ஆசீர்வதிங்க. கர்த்தருடைய பிரசன்னம் மகனோடு கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆரோக்கியமாக இருக்கட்டும். பிதாகுமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே என்ன பேர் வச்சிருக்கீங்க? மார்க் ஆடம் டிவைன். Mark Adam Divine. God bless you. You are very happy. Child is beautiful. God's miracle child. Okay, thank you. இந்த நிகழ்ச்சியை பார்க்குற எல்லாத்துக்கும் தோத்திரம். நான் 2 வருஷம் நடக்க முடியாமல் ஒரு சாப்பிட கூட முடியாத நிலைமையில் நான் இருந்தேன். எதுவும் எட்டாத அளவுக்கு இருந்தால் எனக்கு எடுத்து சாப்பிடவும் முடியாது, ஒரு தண்ணி குடிக்க முடியாது. அப்படி இருக்கும்போது அந்த நேரம் சாரோட டிவியில் அந்த புரோகிராமை நான் பார்த்தேன். அப்போ சாரோட நிகழ்ச்சி வரும்போது உங்களுக்கு என்னென்ன வலி இருக்குதோ, நோய் இருக்கோ, அந்த இடத்துல கையை வச்சு ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு ஐயா சொன்னாங்க. நீ எந்திரி, நீ எந்திரினார். எந்திரினா எங்கே எந்திரிக்க முடியும்? நீங்கள் யார்? ஆண்டவர் கிருபையால் நான் எந்திரிச்சேன்னா அவரோட ஆலயத்துக்கு போவேன். அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களாம் கேட்டாங்க, எப்படி நீ இப்படி திடீர்னு நடந்த? கர்த்தர் உதவி செய்தார். சரி, நீ என்ன சொன்னா பாஸ்டர் உங்கள் வீட்லேயே வந்து உங்களுக்கே வேலை சொன்னேன். அங்கே பாண்டிச்சேரியில் எத்தனையோ சர்ச் இருக்குது. நானும் ஒரு பாஸ்டர் வீட்டில் தான் இப்போ வேலை செய்கிறேன். அவரே சொன்னார், நீ எங்கேயுமே இங்கே சாட்சி சொல்லாத. உனக்கு எந்த பாஸ்டரால் உனக்கு ஆண்டவரை பார்க்கறக்கூடிய பாக்கியம் உனக்கு கிடைச்சதோ அதே பாஸ்டர்கிட்ட நீ போ. உனக்கு பசரிசி காசு இல்லையா, நான் தாரேன். அதே மாதிரி நான் ஐயா கிட்ட சொன்னேன், நான் எங்கேயுமே சாட்சி சொல்ல மாட்டேன். என்னைக்கு நான் பஸ் ஏறி அந்த ட்ராவலை நான் பண்ணுறேனோ அன்னைக்கு நான் உங்கள் ஆலயத்துக்கு தான் நான் வருவேன். அது வரைக்கும் எந்த ஆலயத்துக்கு நான் போக மாட்டேன்னு சொன்னேன். அதே மாதிரி நான் சொன்னது மாதிரியே ஐயாட்ட நான் கேட்டேன், இந்த மாதிரி சாட்சி சொல்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்குமான்னு. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிச்சிருக்கனால உனக்கு கண்டிப்பாக கிடைக்கும், நான் சொல்கிறேன். நாங்கள் சாந்தி. எல்லோருக்கும் வணக்கம். இவங்க வீட்டு பக்கத்து வீட்டில் தான் நான் இருக்கேன். இவங்களுக்கு உண்மையிலேயே இந்த நிகழ்ச்சி நடந்ததெல்லாம் உண்மைதான். அதனால் உங்களுடைய ஆலயத்துக்கு நான் இப்போ வர ஆரம்பிச்சிருக்கேன். நான் அதனால் ஆண்டவருக்கு ரொம்ப தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கடந்த மாதத்தில் தம்பி மகனுக்கு திடீர்னு டெங்கு ஃபீவர் அட்டாக் ஆகி அவனுக்கு பிளேட்லெட் கவுண்டிங் 30,000 ஆயிடுச்சு. நிறைய பேர் ஃபேமிலியாக இறந்ததெல்லாம் நான் பார்த்தேன். எனக்கு ஒரே பயமாகிடுச்சு. நான் உடனே அப்புறம் பாஸ்டரை கூப்பிட்டோன்னே ரொம்ப அசால்ட்டாக இன்னும் கொஞ்சம் நேரத்தில் 1,75,000 வரும், அப்புறம் நைட்டு 2,50,000 வரும், ஈவினிங் டிஸ்சார்ஜ் பண்ணிடலான்றாரு. அசால்ட்டாக சொல்கிறாரு. போயிட்டு இது மாதிரி பாஸ்டர் சொல்லிட்டாரு 1,75,000 ஆயிரம்ட்டு உள்ளே போய் அந்த ஐசியூக்குள்ளே உடனே பாஸ்டரை எந்த நேரம் கூப்பிடுறதுன்ட்டு மெசேஜ் மட்டும் அனுப்பினேன். பாஸ்டர் இந்த பிளேட்லெட் கவுண்டிங் 30,000 அவர் சொன்னார், இன்க்ரீஸ் ஆக நான் ஜெபம் பண்ணிட்டேன். ஒரே ஒரு சின்ன இதுதான், இன்க்ரீஸ் ஆக ஜெபம் பண்ணிட்டேன் அப்படின்னோடனே டாக்டர் வந்தார். நான் சொன்னேன், டாக்டர் இப்போ ஒரு தடவை செக் பண்ண, என்னம்மா இப்போ தான் செக் பண்ணுன்னு சொல்கிறீங்க, திருச்சியிலேருந்து இதுக்கு தான் வந்தீங்களா அப்படின்னு. திருச்சியிலேருந்து மிராக்கிளுக்காக வந்திருக்கேன். உடனே டாக்டர் எடுக்கிறாரு. பாஸ்டர் சொன்ன மாதிரி 1,75,000 செத்த நேரத்துக்குள்ளேயே அவங்க டாக்டர் சொன்னாங்க 5 days உள்ளே இருக்கணும் அப்படின்னு. அன்னைக்கு ஈவினிங்கே டாக்டர் கூட்டிகிட்டு போங்க, நல்ல பிளேட்லெட்ஸ் நல்ல இதாகிடுச்சு. பாஸ்டர்கிட்ட ஃபோன் பண்ணு, பிளேட்லெட்டும் ஆயிடுச்சு. இப்போ அவன் ரொம்ப அத்தை சொல்கிறது தான் ரைட்டு, அத்தை கும்பிடுற ஏசப்பா தான் கரெக்டான ஏசப்பா ப்ரேயர் பண்ணுறான். 10 வயசு. அத்தை நீங்கள் சொன்ன மாதிரியே நான் ஜெபம் பண்ணுறேன். அப்படி ஒரு சாட்சியாக அவனை அந்த இடத்துல மாற்றுறதுக்கு கர்த்தர் இந்த விக்கினத்தை அனுப்பினாலும் தேவன் அந்த மகனோடு கூட பேசி இப்போ ஆண்டவர் அவன் ஏற்றுக்கிட்டான். பாஸ்டருக்கு கோடான கோடி நன்றி. கர்த்தருக்கு பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். டெங்கு காய்ச்சல் வருவதற்கு முன்பாக ஆண்டவர் என்னோடு பேசினார். மை சன், ஐ வாண்ட் டு give you power to increase the platelets அப்படின்னாரு. வாட் இஸ் பிளாட்லெட்ஸ்? எது இன்க்ரீஸ் பண்ணோன்னா என்ன? ஒன்றுமே புரியல, கொஞ்சம் விளக்குங்க. அப்போ ஒன்றுமே சொல்ல அவர். அதுக்கப்புறம் தான் டெங்கு ஃபீவரை பற்றி வந்தது, பிளாட்லெட்ஸ் குறைஞ்சிது. நான் ஜெபம் பண்ண எல்லாருக்கும் பிளாட்லெட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு.
கரங்களை தட்டி பாடிடுவோம், நம் கரங்களை தட்டி பாடிடுவோம், கரங்களை தட்டி பாடிடுவோம். அல்லேலூயா தேவனுக்கு. கைகளை அசைத்து பாடிடுவோம், பாடுவோம், கைகளை அசைத்து பாடிடுவோம், கைகளை அசைத்து பாடிடுவோம். அல்லேலூயா. கைகளை தட்டி பாடுவோம், கைகளை தட்டி பாடிடுவோம், எல்லோரும் கைகளை தட்டி பாடிடுவோம், கைகளை தட்டி பாடிடுவோம். அல்லேலூயா. என்ன வந்தாலும் எது வந்தாலும் என் அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன் நான். என்ன வந்தாலும் எது வந்தாலும் என் அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். ஏசப்பா we give you glory Lord. ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஏசப்பா we love you. ஏசப்பா மகிமை மாட்சிமை மாவேந்தன் உமக்கே, மகிமை மாட்சிமை மாவேந்தன் உமக்கே, துதியும் கனமும் தூயோனே உமக்கே, துதியும் கனமும் தூயோனே உமக்கே. பிரார்த்திக்க கற்றுத்தாரும். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, பரமண்டல ஜெபம் இயேசு கிறிஸ்து சொல்லிக் கொடுத்த அந்த ஜெபத்தை பற்றி நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, பிதா என்ற சொல் எபிரேயத்திலே அப்பா, ABBA, கிரேக்கத்திலே பேட்டர். பேட்டர் என்பது தகப்பனாரை குறிக்கும். இந்த பேட்டர் என்ற சொல் புதிய ஏற்பாட்டிலே 351 தடவைகள் வருகிறது. அந்த தகப்பனார் என்ற சொல் உன் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவாயாக, அந்த இடத்துலையும் தகப்பனார்னு சொல்லி தான் வருது. அதனால் 351 தடவை புதிய ஏற்பாட்டில் வருது. இந்த 351 தடவையில் 175 தடவை இயேசு கிறிஸ்து பேட்டர் என்ற கிரேக்க சொல்லை பயன்படுத்தி இருக்கிறார். அந்த 175 தடவை பிதாவை நோக்கி அவர் இந்த பேட்டர் என்ற சொல்லை சொல்லியிருக்கிறார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, இந்த 3 பேருக்கு தான் நீங்கள் தேவனாக இருந்தீங்க, வெளிப்படுத்தினீங்க, எங்களுக்கு தேவன் இல்லை என்றாலும் அந்த தேவன்கிட்ட நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் என்று சொல்வார். ஆனால் இயேசு கிறிஸ்து வந்த உடனே ஒரு நியூ ரிலேஷன்ஷிப், நியூ கவனன்ட், புதிய உடன்படிக்கை. அதன்படி அவர் அப்பாவே, டேடி அப்படின்னு தேவனை அழைத்தார். இயேசு கிறிஸ்து 4 சுவிசேஷங்களில் இறையிலின்படி இயேசு கிறிஸ்து செய்த 80 நாட்கள் ஊழியம்தான் ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கிறது. வசனம் சொல்கிறது, இயேசு கிறிஸ்து செய்த அனைத்து அற்புதங்களையும் எழுதினால் உலகம் கொள்ளாது என்று எபிரேயா ஈடியத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 80 நாளில் அவர் சொன்னது 175 தடவை அப்பா என்ற சொன்னார். ஆகவே நாமும் தேவனோடு உறவை அப்பாவின் உறவை போல் வளர்த்து கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அடுத்தது 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே 2வது பகுதி, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை என்று சொல்கிறோமே தவிர, ஆனால் ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கம் 10லிருந்து 12 சொல்ல, அது ஆராதனை. ஆகவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக என்பதில் நாம் தேவனை ஆராதிக்க வேண்டும். ஏஏ ஆலன், ஆசா அலன்சோ ஆலன், ஏஏ ஆலன் 59 வயது வரைக்கும் அவர் ஊழியம் செய்தார். அவர் ஓரல் ராபர்ட்ஸ் ஊழியத்தில் ஒரு குரூசைடுக்கு போனோன்னு அந்த மிரக்கல்லாம் பார்த்தோன்னே இந்த ஓரல் ராபர்ட்ஸ் இப்படி செய்யணுமானா ஆலன் செய்வார்னு செய்ய ஆரம்பித்தார். அப்போ நான் என்ன செய்தேன், கர்த்தாவே இந்த ஏஏ ஆலன்ட்ட உள்ள அதே அபிஷேகம் வரட்டும் எனக்கு என்று சொல்லி நான் ஜெபித்த பொழுது கர்த்தர் அந்த அபிஷேகத்தை கொடுத்தார். உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. வர்ஷிப் பேஸ்ட் ரிலேஷன்ஷிப்
ஒரு ஆள்கிட்ட நம்ம எவ்வளவு பேசுகிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளோதான் உறவு வளரும். ரிலேஷன்ஷிப் இஸ் பேஸ்ட் ஆன் வர்ஷிப். தேவனோடு உள்ள நம்முடைய நெருக்கமான ஐக்கியம் எப்படி வளருகிறது என்றால் அவரை ஆராதிப்பதினால். ஞாயிற்றுக்கிழமை வர்ஷிப் மாத்திரம் இல்லை, நம்முடைய தனி இடங்களில் நாம் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். வர்ஷிப், அந்த வர்ஷிப்பை பற்றி சொல்கிறேன். அதாவது வர்ஷிப்புங்கிறது 3 படி இருக்குது. முதல்ல ஃபஸ்ட்டு ஸ்டெப் தேங்க்ஸ் கிவிங், நன்றி செலுத்துதல். அந்த தேங்க்ஸ் கிவிங் எப்படி இருக்குன்னு சொன்னால் ஒரு மனுஷன் நடந்து போகிறது போல் இருக்கு. ரெண்டாவது ரன்னிங், ஓடுறது, நடக்கிறத ஓடுறது ஃபாஸ்ட், அது ரெண்டாவது. அது என்னது? அது துதித்தல். மூணாவது பறக்கிறது, விமானம் பறக்கிறது. நீங்கள் விமானத்தை பார்த்தீங்கன்னா தரையில் மெதுவாக நகரும், வாக்கிங். அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட் வந்தோடனே இட் வில் ரன், வேகமாக ஓடும். செகண்ட் ஸ்டேஜ். மூணாவது ஸ்டேஜ் விமானம், இட் வில் டேக் ஆஃப் இன்டு த ஸ்கை. ஸோ ஆல்சோ இன் வர்ஷிப் நம்ம முதலாவது ஸ்தோத்திரிக்கிறோம், தேங்க்ஸ் கிவிங், அது நடப்பது. தேங்க்ஸ் கிவிங்கிலிருந்து வி கோ டு பிரைசிங். மூணாவது ஆராதனை. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து சொன்னார், யோவான் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம், தேவன் ஆவியாய் இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். கழுகு பறப்பதற்கு 2 ரெக்கைகள், அதை போல ஆராதனை செய்கிறவர்களுக்கு 2 ரெக்கைகள், ஆவியோடு உண்மையோடு, பரிசுத்தாவியோடு தேவ வசனத்தோடு. பரிசுத்தாவியின் ஐக்கியம் கொள்ளுகிறவர்கள், தேவ வசனத்தை நன்றாக படிக்கிறவர்கள், அவர்கள் 2 ரெக்கை அணிந்தவர்கள். ஆவியோடும் உண்மையோடும். கழுகு எல்லா பறவைகளையும் விட மிக உயரத்தில் வானத்தில் பறக்கிறது, அதற்கு 2 ரெக்கைகள். ஆவிக்குரிய கழுகுகள் நாம், நமக்கு 2 ரெக்கைகள், ஆவியோடும் உண்மையோடும். ஆவி, உண்மை, ஹோலி ஸ்பிரிட், த வேர்ட் ஆஃப் காட். தேவனுக்கு நன்றி செலுத்துவது, நடை பயிலுவது. நடக்கிறவர்கள் சோர்ந்து போக மாட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. துதிப்பது, பிரைசிங், ஓடுவது. ஏசாயா 41ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். ஆவிக்குரிய கழுகுகளாகிய நீங்கள் தேவனை ஆராதிக்க ஆரம்பிக்கும் பொழுது பரிசுத்தாவி என்னும் 1 ரெக்கை, வேதவசனம் என்னும் 2வது ரெக்கை, ஆவியோடும் உண்மையோடும் நீங்கள் கழுகை போல் உயர தேவனுடைய சமூகத்திற்கு செல்லலாம். ஆகவே வர்ஷிப் என்பது ஆவி என்னும் செட்டையையும் வசனம் என்னும் செட்டைகளையும் அடித்து தேவ சிங்காசனத்தண்டை எழும்பி பறப்பதாகும். உயரப் பறப்பது. ஆவிக்குரிய கழுகுகள், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் செய்கிற காரியம் வர்ஷிப்பிங் த லார்ட். அடுத்தது 6ஆம் அதிகாரம் மத்தேயு 10ஆம் வசனம், உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. எனக்கு ஆண்டவர் சொன்னார், உன் விருப்பம் என் விருப்பத்திற்கு அடிமைப்பட்டிருக்கும் பொழுது, என் விருப்பத்தையே நீ முதன்மையாக கருதும் பொழுது உன்னை வல்லமையாய் பயன்படுத்துவேன் என்று சொன்ன பொழுது தலை வணங்கி, ஆண்டவரே தெரியாமல் கூட என் விருப்பத்தை உமது விருப்பத்துக்கு மேல் வைத்தால் என்னை அடிச்சிருங்க, என்னை திருத்திருங்க அப்படின்னு சொல்லி வேண்டிக் கொண்டேன். பல தடவை ஆண்டவருடைய விருப்பத்திற்கு சற்று குறைந்து என் சொந்த விருப்பத்தை செலுத்தினதுனால அடி வாங்கியிருக்கிறேன். ஜெபிக்கும்போது யாராவது, கர்த்தாவே உமக்கு என்ன பிரியம், உமக்கு நான் என்ன செய்கிறது அப்படின்னு கேட்டிருக்கோமா? எல்லாரும் எனக்கு வேணும், என் பிள்ளைகளுக்கு வேணும், என்னுடைய ஆஃபீஸுக்கு வேணும், எங்கள் சொந்தக்காரருக்கு வேணும், இதுதான் நம்ம தேவையை தான் தேகிறோம். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, உண்மையாய் தேவனை ஆராதிக்கிறவர்கள் தேவனுடைய விருப்பம் என்ன என்று நிறைவேற்றுவதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். லூக்கா 17ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் முதல் 10ஆம் வசனம் வரைக்கும். உங்களில் ஒருவனுடைய ஊழியக்காரன் உழுது அல்லது மந்தை மேய்த்து வயலிலிருந்து வரும்போது எஜமானவனை நோக்கி, நீ முன்பு போய் சாப்பிட்டு வா என்று அவனுக்கு சொல்லுவானோ? நீ எனக்கு சாப்பாடு ஆயத்தம் பண்ணி
அறை கட்டிக்கொண்டு நான் போஜனபானம் பண்ணுமளவும் எனக்கு ஊழியம் செய், அதற்கு பின் நீ புசித்து குடிக்கலாம் என்று அவனுக்கு சொல்லுவான் அல்லவா? தான் கட்டளையிட்டவைகளை அந்த வேலைக்காரன் செய்ததற்காக அவனுக்கு உபச்சாரம் செய்வானோ? அப்படி செய்ய மாட்டானே. அப்படியே நீங்களும் உங்களுக்கு கட்டளையிடப்பட்ட யாவற்றையும் செய்த பின்பு, நாங்கள் அப்பிரயோஜனமான ஊழியக்காரர், செய்ய வேண்டிய கடமையை மாத்திரம் செய்தோம் என்று சொல்லுங்கள் என்றார். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, I want to read it in my translation. நீர் வந்து உணவருந்த வந்து அமரும் என அவர் சொல்ல மாட்டார். நான் உண்டு குடிக்கும் வரை எனக்கு பணிவிடை செய்யும் என்பார். தாம் பணித்ததை செய்ததற்காக தமது பணியாளருக்கு நன்றி கூறுவாரோ? கூறமாட்டார். நீங்களும் உங்களுக்கு பணிக்கப்பட்ட கட்டளையிடப்பட்ட யாவற்றையும் செய்தபின், நாங்கள் பயனற்ற பணியாளர்கள், எங்கள் கடமையையே நிறைவேற்றினோம் என்று கூறுக என்று இந்த வசனத்தை நான் மொழிபெயர்த்து படிக்கிறேன். உங்களுடைய சொந்த ஆசைகளையும் விருப்பங்களையும் அபிலாசைகளையும் ஒதுக்கி தள்ளி ஆண்டவருடைய காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அதுக்கப்புறம் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். இதுதான் முக்கியம். ஐ வில் கிவ் யூ டெய்லி பிரெட். அன்றன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு இன்று தார். மாதம் முழுவதும் உள்ளதை எங்களுக்கு தந்தீங்கன்னா உங்களை தேட மாட்டான் ஐயா. அன்றன்று விவசாயி வானத்தை நோக்கி அன்றன்று பார்த்து கொண்டிருப்பான், இன்றைக்கு மழை பெய்யாதா என்று சொல்லி. அது மாதிரி தான் ஆண்டவர் வந்து தினந்தோறும் அவரை சார்ந்திருக்கணும்னு விரும்புகிறார். பறவைகளை பாருங்க, களஞ்சியங்களை கட்டுவதில்லை, அவைகள் சேர்த்து வைப்பதில்லை, அவர்களை பிதா போஷிக்கிறார். அதை மாதிரி நம்மளை போஷிக்க மாட்டாரா? இந்த பறவைகளுக்கு நான் உணவு போடும்போது போடுவேன், அது 4-5 கொத்திட்டு அவ்வளோ உணவையும் சாப்பிடாது. பசி இருக்கும் ஆனால் சாப்பிடாது, வேறு இடத்துக்கு போயிடும். நீ தான் என்னை போஷிக்கிறேன்னு நினச்சிக்காதப்பா, நீ கொடுக்கறது கொஞ்சம் தான் சாப்பிட்றேன், இன்னொருத்தர் ஆண்டவர் வச்சுருக்காரு, அங்கேயும் போய் உணவு கொத்தி சாப்பிடுவேன் அப்படின்னு போகும். அட முட்டாள் பறவையே, வயறு நிறைய சாப்பிட்டு போய் படுத்து தூங்கு. முடியாது. நல்ல பறவைக்கு ஞானம் இருக்குயா. நம்ம எங்கே ஓடுறது, யார் காசு பண்ணுவான், யார் காசு அபகரிக்கலாம், எந்த பேங்க் பேலன்ஸ் எடுக்கலாம், எந்த பத்திரத்தை ஃபோர்ஜ் பண்ணலாம். உண்மை உண்மை உண்மை. Give us this day our daily bread. Our dependence should be upon God, not upon the bank balance, not upon what you have earned, not upon your wealth, not upon your relatives, but trust the Lord. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று தாரும், இன்று வேண்டிய ஆகாரத்தை இன்று தாரும். அடுத்தது 6:12, எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, இந்த மன்னிக்கிற காரியம் ரொம்ப கஷ்டம். மன்னிக்காமல் இருந்து அடி வாங்கி இப்போ மன்னிச்சிருக்கேன் எல்லாரையும். அவர் என்ன சொன்னார்? தன்னை காட்டி கொடுக்க போகிற யூதாசை பார்த்து, போ செய்கிறதை சீக்கிரமாய் செய். தன்னை யார் என்று தெரியாமல் சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் செய்த பேதுருவை பார்த்து என்ன சொன்னார்? அவனை பெந்தேகோஸ்தே நாளின் பிரசங்கியாரா மாற்றினார். மன்னிப்பு கேட்கறதுல, ஃபர்கிவ்னஸ் கேட்கறதுல 2 விதம் இருக்கு. சவுல் வந்து ஒரு பெரிய தப்பு செய்தான். ஆண்டவர் சொன்ன சொல்ல மீறிட்டான். அப்போ சாமுவேல் வந்து சொல்கிறான், ஏய், ஆண்டவர் சொன்ன சொல்ல மீறி நல்லமான மிருகங்கள்லாம் கர்த்தருக்கு பலியிடுறதுக்கு நீ எடுத்துகிட்டு வந்துட்டு, அது ஆண்டவர் சொல்லலை, அதனால் நான் இனி உன்கிட்ட இருக்க மாட்டேன் அப்படின்னு சவுலினுடைய குற்றத்தை சாமுவேல் சொல்லும்போது அவன் சவுல் என்ன செய்கிறான்னா, சாமுவேல்கிட்ட மன்னிப்பு கேட்குறான். நீங்கள் ஆண்டவரை தான் மன்னிப்பு கேட்கணும், சாமுவேல்கிட்ட மன்னிப்பு கேட்காது. உங்கள் உள்ளத்தில் கசப்பு இருந்தால் ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேளுங்க, அவர் மன்னிப்பார். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 25-26ஆம் வசனம். இப்போதும் நீர் என் பாவத்தை மன்னித்து நான் கர்த்தரை பணிந்து கொள்ளும்படிக்கு என்னோடே கூட திரும்பி வாரும் என்றான். சாமுவேல் சவுலை பார்த்து, நான் உம்மோடே கூட திரும்பி வருவதில்லை, கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தீர், நீர் இஸ்ரவேலின் மேல் ராஜாவா இராதபடிக்கு கர்த்தர் உம்மையும் புறக்கணித்து தள்ளினார் என்றான். சவுல் ராஜா பயங்கரமான ராஜா, கர்த்தரால் நியமிக்கப்பட்ட ராஜா. when he rejected God, God rejected him. 1 சாமுவேல் 15:25-26. சாமுவேலே, தயவு கூர்ந்து இப்போது என் பாவத்தை மன்னியும், என்னோடு திரும்ப வார். சவுலே, உன் பாவத்தை மன்னிப்பதற்கு ஏன் நீ சாமுவேலிடத்தில் அறிக்கையிடுகிறாய்? உன் தேவனிடத்தில் அறிக்கையிடு. சாமுவேலுக்கு மன்னிக்கும் அந்த ரைட் கிடையாது. ஆனால் சவுல் சாமுவேல்கிட்ட தான் மன்னிப்பு கேட்டான்.
ஆண்டவருக்கு விரோதமாக பாவம் செய்தேன்னு நினைக்கவே இல்லை. கெட்டகுமாரன் என்ன சொல்கிறான் அந்த சபை லூக்கா 16 அதிகாரத்தில்? உமக்கு விரோதமாக பாவம் செய்தேன். நம்ம பாவங்களை தேவனிடத்தில் தான் அறிக்கையிட வேண்டும். ஆகவே தயவு கூர்ந்து இப்போது என் பாவத்தை மன்னியும், என்னோடு திரும்ப வாங்க ஐயா என்று சாமுவேலிடத்தில் சவுல் கேட்டான். நீர் ஆண்டவரின் வார்த்தையை புறக்கணித்து விட்டதால் இஸ்ரவேலின் அரசபாரம் உம்மை விட்டு அகன்றது, நான் உம்மோடு மீண்டும் வரேன். இது சவுல் சாமுவேலிடத்தில் கேட்ட மன்னிப்பு. ஆனால் தாவீதுக்கு நாத்தான் நீ பாவம் செய்தேன்னு சொல்லும் போது தாவீது என்ன செய்தான்? நாத்தானே என்னை மன்னிச்சிருப்பா அப்படின்னு நாத்தான்ட்ட மன்னிப்பு கேட்கல. என்ன செய்தான்? 2 சாமுவேல் 12:13. அப்பொழுது தாவீது நாத்தானிடத்தில், நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றான். நாத்தானே என் பாவத்தை மன்னின்னு நாத்தான்ட்ட கேட்கல. சவுல் என்ன கேட்டான்? சாமுவேலே என் பாவத்தை மன்னியும்னா. அவன் மன்னிக்கப்படல. சாமுவேல் சொல்லிட்டான் மன்னிக்க முடியாது. ஒரு ராஜா கிங்ஷிப் இஸ் டேக்கன் அவுட், அரசபாரம் முடிந்து தீர்ந்தது என்று சொல்லிட்டான். இங்கே தாவீது சொல்றான், நான் ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்து விட்டேன், என் ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்து விட்டேன். 51ஆம் சங்கீதத்தை படித்து பாருங்க. நான் கண்ணீர் விட்டு 51ஆம் சங்கீதத்தை தவறு செய்யும் நாட்களில் படிக்கிறேன். எனக்குள்ள ஒரே இன்பம் ஆத்துமாக்களை ரட்சிக்கப்பட செய்வது, சுகமற்றவர்களை குணப்படுத்துவது. பரலோகத்தின் சந்தோஷம் என் சந்தோஷம். மனம் திரும்புகிற பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். எனக்கும் சந்தோஷம் உண்டாயிருக்கும். ஏன் சந்தோஷம்? மனம் திரும்புகிற பாவி மூலம் பரலோகத்தில் சந்தோஷம். ஆகவே உங்கள் சந்தோஷம் சாப்பாட்டில் இல்லை, உங்களுக்கு கிடைக்கும் பரிசில் இல்லை, நீங்கள் உடுத்தும் உடையில் இல்லை, நீங்கள் பெற்றுக்கொள்ளும் டிகிரியில் இல்லை. உங்கள் சந்தோஷம் ஆத்தும ஆதாயத்தில் இருக்க வேண்டும். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, சில சமயத்தில் நேர்மையாக நடந்தாலும் அடிக்கப்படுவோம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 19-20. ஏனெனில் தேவன் மேல் பற்றுதலாயிருக்கிற மனசாட்சி நிமித்தம் ஒருவன் அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரவங்களை பொறுமையாய் சகித்தால் அதுவே பிரீதியாயிருக்கும். நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடே சகித்தால் அதனால் என்ன கீர்த்தியுண்டு? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடே சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியாயிருக்கும். நன்மை செய்ததுக்காக அடிபடுறது அது ரொம்ப கஷ்டம். ஒருவர் அநியாயமாய் குற்றம் சுமத்தப்படும் பொழுது தேவனை மனதிற்கொண்டு அதை பொறுமையோடு சகிப்பாரானால் அது ஏற்புடையது. குற்றம் செய்ததற்காக நீங்கள் அடிக்கப்படும் போது பொறுமையோடு இருப்பதில் என்ன சிறப்பு? மாறாக நன்மை செய்தும் அதற்காக பொறுமையோடு துன்பத்தை சகித்தால் அதுவே தேவனால் மெச்சப்படும். எங்களை சோதனைக்குட்படுத்த பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். சோதனை, there are 2 words, one is temptation, another is testing. temptation கஷ்டம், testing கஷ்டம். temptation பிசாசு கொடுப்பது, testing ஆண்டவர் கொடுப்பது. temptation கீழே விழுந்து தேவ சமூகத்திலிருந்து விலகி போகும்படி பிசாசு வைக்கும் கண்ணி டெம்டேஷன். டெஸ்ட் என்பது நம்மை ப்ரொமோட் பண்ணுவதற்கு கர்த்தர் நமக்கு வைக்கும் டிபார்ட்மெண்டல் டெஸ்ட். எவ்ரி டிபார்ட்மெண்டல் டெஸ்ட் will give you a promotion. So also when God tests you, when you pass the test, you are promoted. When Satan tempts you, when you fall, you lose. இதுதான் வித்தியாசம். அதனால் don't mix up temptation and test. சோதனை பரீட்சை இது ரெண்டும் வித்தியாசமான. பிசாசு சோதனை பண்ணுறான், அவன் சோதிக்கிறவன். அவன் சோதித்தாலும் அந்த சோதனையிலிருந்து தப்புறதுக்கு ஆண்டவர் ஒரு வழியை வச்சிருப்பார். சோதனையிலிருந்து தப்ப வழியை பார்த்து தப்பு, மற்றவனை குற்றப்படுத்தாது. அந்த ஈவில் தீமை, தீமை என்பதை ஒரிஜினல் லாங்குவேஜில் பார்த்தீங்கன்னா பொனிராஸ், பொனிராஸ் தீமை. எங்களை சோதனைக்குட்படுத்த பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். தீமை பொனிராஸ். பொனிராஸ் என்ற பதம் எப்படி வந்தது என்று ஆராய்ச்சி பண்ணதில் அதுக்கு மூல வார்த்தை பொனோஸ், PONOS, பொனோஸ். பொனோஸ் அப்படின்னு சொன்னால் பொனோஸ் மீன்ஸ் பெயின். இந்த பொனோஸ்ங்க வார்த்தைக்கு கீழே இன்னொரு வார்த்தை இருக்கு, பீனஸ், அது புவர். ஆகவே தீமை என்பது பாவத்தையும் நோயையும் ஏழ்மையையும் மூன்றையும் குறிப்பது. பாவம், நோய், ஏழ்மை
இந்த மூணிலிருந்து, தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும் என்று அர்த்தம் வருகிறது. தீமை என்று சொன்னால் என்னது? 3: பாவம், நோய், ஏழ்மை. போனோஸ், பெயின்; பீனஸ், புவர்; பொனிரோஸ், ஈவில். ஆகவே மூல மொழியில் சில ஆழமான சத்தியங்களை நீங்கள் கண்டு கொள்ளலாம். ராஜ்யமும் வல்லமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆண்டவருக்கு உரியதெல்லாம் நமக்கு உரியது. லூக்கா 5:31 ஆல் தட் இஸ் மைன் இஸ் யுவர்ஸ். யோவான் 16:15 எனக்கு உள்ளதை எடுத்து பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு தருவார். தேவனுக்கு உள்ளதெல்லாம் உங்களுக்கு தான் சொந்தம். நீங்கள் தேவனை பிரியப்படுத்தும் போது எல்லாம் உங்களுக்கு சொந்தமாகிறது. சந்திரகுமாரன் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான். சந்திரகுமார் ஸ்பெஷாலிட்டினா கதை சொல்வார். 2 பேர் பேசிட்டே வராங்க. கேப்டனுடைய டென்ட் பக்கத்தில் தான் இருக்குது, ஆனால் அவங்களுக்கு அது குடித்ததுனால தெரியல. ஒருத்தர் சொல்கிறான், டேய் யார் நானே எனக்கு தெரியல, உனக்கு தெரியுதா? நான் யாருன்னு சொல்ல முடியுமா அப்படின்றான். நான் எங்கே போகிறேன்னு எனக்கு தெரியல, அதை நீ முதல்ல சொல்லு, அப்புறம் நீ யாருன்னு நான் சொல்கிறேன். 2 பேரும் பேசிட்டே வரான். கேப்டன் வெளியே வரார். எங்கடா போறீங்க 2 பேரும்? நான் யார் தெரியுமா அப்படின்றாரு. நீ யாருண்ணா? நானே யாருன்னு தெரியல, நீ யாருன்னு எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேப்டன் சொல்கிறான். அவன்கிட்ட எங்கடா போகிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, அந்த கேள்வி தான் நான் அவர்கிட்ட கேட்டுருக்கேன், இன்னும் பதில் வரலன்றான். இப்படி தான் உலகத்தில் கன்ஃபியூஷனில் இருக்குங்க உலகம். நீங்கள் யார்? கிறிஸ்துவுக்குள் இருக்கிற விசுவாசிகள். உங்களுக்குள் கிறிஸ்து இருக்கிறார், நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறீர்கள். வாழ்க்கை என்பது என்ன? சைக்காலஜி அனலைசஸ் லைஃப், சோசியாலஜி கிளாசிஃபைஸ் லைஃப், history writes life, but Jesus said I am the life, and Jesus said I am the life, I have come that you may have life and have it more abundantly. நானே ஜீவன், உங்களுக்கு பரிபூரண ஜீவன் உண்டாக வந்தேன் என்று சொல்றார். அதனால நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்குங்க. கிறிஸ்துவினுடைய உரிமை சொத்துக்கு உடன் சுதந்திரவாளிகள், பங்காளிகள், கிறிஸ்துவின் பங்காளிகள். ஜீவனுள்ள அன்பின் பரமபிதாவே, நாங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் யாரையாவது மன்னிக்க வேண்டும் என்றால் எனக்கு மன்னிக்க கிருபை கொடுத்த தேவன் அவர்களுக்கு மன்னிப்பாராக, மன்னிக்க கிருபை தருவாராக. உனக்கு உலகத்தில் ஒரு விரோதி இருக்கக்கூடாது, ஒரே ஒரு விரோதி இருக்கலாம், அதுதான் பிசாசு. யூ ஷுட் நாட் ஹேட் எனிபடி கிரியேட்டட் பை காட். தேவனால் படைக்கப்பட்ட யாரையும் நீ விரோதிக்க கூடாது. கர்த்தர் இந்த ஸ்லாக்கியத்தை உங்களுக்கு தருவாராக, ஆசீர்வதிப்பாராக. போதகர் விக்டர் ஞானராஜ் எழுதிய உங்களுக்கு தெய்வீக சுகம் என்னும் புத்தகம் வேண்டுவோர் எங்களை தொடர்பு கொள்ளவும். சார்ல்ஸ் கேப்பின் பேனாவிலிருந்து என்னும் புதிய நூலை நான் தமிழில் மொழிபெயர்த்து வெளியிட்டிருக்கின்றேன். அதனை விலைக்கு வாங்க எங்களிடம் தொடர்பு கொள்ளவும். இருப்பதை மாற்றி வருவதை உருவாக்கும் வழியை அந்த நூலை படிப்பதின் மூலம் நீங்கள் புரிந்து கொள்ளலாம். போதகர் விக்டர் ஞானராஜ் எழுதிய முத்தான சத்தியங்கள், தேவதூதர்களின் பணி என்னும் புத்தகங்கள் எங்களிடமும் கிறிஸ்தவ புத்தக கடைகளிலும் கிடைக்கும். விலைப்பட்டியலுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய லேண்ட்லைன் 9143254547. ஜெப உதவிக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய மொபைல் எண் 914351000944. எங்கள் அலுவலக முகவரி ஜீவக்குரல் 18/32 மங்கம்மாள் சாலை, திருச்சி 620021, தமிழ்நாடு, இந்தியா.